வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரத்தின் முன்னாள் ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேபாளத்தில் வன்முறை வெடித்த நிலையில் அந்நாட்டிலிருந்து சுமார் 2000 இந்தியர்கள் மேற்கு வங்கத்தின் பனிடாங்கி எல்லை வழியாக தாயகம் திரும்பியுள்ளனர். செப்டம்பர் 9ஆம் தேதி வெடித்த இந்த வன்முறையால் பிரதமர் சர்மா ஒலி தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்ட சூழலில் அந்நாட்டில் சிக்கி தவிக்கும் தொழிலாளிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை மீட்க அரசு தரப்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி நாளை மணிப்பூர் மாநிலத்துக்கு செல்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறையை தொடர்ந்து 2 ஆண்டுகளில் முதல் முறையாக அம்மாநிலத்துக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு ரூபாய் 8500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினையை அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. மேலும் தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ள விஜய் நாளை திருச்சியில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்க தேவையில்லை என்ற முடிவை கைவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கருத்து கேட்பை மறுப்பது உள்ளூர் மக்களின் உரிமையை பறிக்கும் செயல் எனவும் ஒன்றிய அரசின் இந்த குறிப்பாணை கடுமையான சட்ட ரீதியான கவலைகளை எழுப்புகிறது எனவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் அணி தனது முதல் போட்டியில் இன்று இரவு ஓமனை எதிர்கொள்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிலம்பரசனின் 51வது திரைப்படத்தின் படப்பிடிப்புக்கு தாமதமாவதற்கு தானே காரணம் என அப்படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். டிராகன் படத்துக்காக 1.5 ஆண்டுகள் செலவழித்ததாகவும் அதனால் குடும்பத்துடன் தற்போது நேரம் செலவிடுவதாக கூறிய அவர் இன்னும் கதையை முழுமையாக எழுதி முடிக்காததால் மட்டுமே தாமதமாவதாக தெரிவித்துள்ளார். செய்திகள் சில வரிகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.